இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா சீனா இடையேயான உறவில் பல ஆண்டுகளாகவே விரிசல் நீடித்து வருகிறது. எல்லை பிரச்சினை, பாகிஸ்தானுடனான நெருங்கிய உறவு உள்ளிட்டவை அதற்கான பிரதான காரணமாக இருந்து வருகிறது. இருந்தபோதிலும் சீனாவுடன் சுமூக உறவை கடைபிடிக்க இந்தியா தொடர்ந்து முயன்று வருகிறது. இந்நிலையில்தான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பு எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக காய்கி என்பவரை மோடி சந்தித்து பேசியதும் சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது. காய்கி சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக முக்கிய தலைவராக உள்ளார். பொலிட் பீரோ நிலைக்குழு உறுப்பினராகவும் உள்ள அவர் அதிபர் ஜி ஜின்பிங்கின் வலது கரமாக கருதப்படுகிறார். சீன அரசு எடுக்கும் அனைத்து முக்கிய முடிவுகளிலும் இவரது பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். மிகவும் கராரான தலைவரான இவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிரிக்காத மனிதர் என அழைக்கப்படுகிறார். பெரும்பாலும் இவர் வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதில்லை. மீறி அவர் சந்தித்தால் அது முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரமாகத்தான் இருக்கும் என யூகித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட காய்கிதான் தற்போது பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளார். சுமார் 45 நிமிடங்களுக்கு இந்த சந்திப்பு நீடித்தது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட எந்த வெளிநாட்டு தலைவரையும் காய்கி சந்திக்கவில்லை என்பதிலிருந்தே இந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். எல்லை பிரச்சினை, இருநாட்டு உறவை மேம்படுத்துதல், வர்த்தக உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மோடியும் காய்கியும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாகத்தான் லிபுலேக், ஷிப்கிலா, நாதுலா உள்ளிட்ட எல்லை பகுதிகள் வழியாக வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, நேரடி விமான சேவையை மீண்டும் தொடர்வது, விசா நடைமுறையை எளிதாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவரான காய்கியையும் அடுத்தடுத்து பிரதமர் மோடி சந்தித்தது இரு நாட்டு உறவின் நேர்மறையான சமிக்ஞையாக பார்க்கப்படுகிறது.